திருச்சிற்றம்பலம். சைவ சித்தாந்த ஞான விளையாட்டு என்ற நூலில் இருந்து சரியை விளையாட்டு பற்றி கூறியுள்ள ஒரு செய்யுள். இதில் இறைவன், உலகம், பக்தியின் நிலை இவற்றை எடுத்து சொல்கிறது இந்த பாடல். அடியெனும் அளவை, நிறம், உண்மை, இன்மை இவற்றை சாரன் முடியாது நிற்றல் போல, உருவம் அருவம் இரண்டும் கடிந்து நிற்கும் இறைவனுக்கு உருவம் கொடுத்து வினை யாது உந்தடி யாமே காயம் பற்றி ஆடுவதே சரியை விளையாட்டு. நீளம், அகலம், நிறம், இருப்பு, இல்லாமை இப்படி எந்த அளவுகளாலும் இறைவனை முழுமையா அளக்க முடியாது. அவரு உருவும் அருவும் இல்லாத இரண்டையும் கடந்த பரம்பொருள். ஆனா மனிதன் இந்த நிலைய உடனே உணர முடியாது. அதனால இறைவனுக்கு ஒரு உருவம் கொடுத்து, அதாவது உதாரணமா சிவலிங்க திருமேனி, நடராஜர் போன்ற வடிவங்களை நம்ம இறைவனை வழிபட்டு அதுல உடம்பால நம்ம சேவை செய்யறோம். அது எப்படின்னா, கோயிலுக்கு போறது, கோயிலை சுத்தம் பண்றது, அழகிடுதல், மெழுகிடுதல் சொல்லுவாங்கல்ல அப்படி. அப்புறம் மலர் சமர்ப்பிக்கிறது, தீபம் காட்டுவது, இதெல்லாம் உடம்பால செய்யக்கூடிய சேவைகள். இப்படி உடம்ப வச்சு இறைவனை பணிவது தான் சரியை. அதாவது பக்தி மார்க்கத்துல 4 படிநிலை சொல்லப்படும். இறைவனை அடைவதற்கு 4 மார்க்கங்கள் இருக்கு. அது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று. சரியை என்பது உடம்பால இறைவனுக்கு தொண்டு செய்கிறது. கிரியை என்பது பூஜை வழிபாட்டு முறைகள் மூலமா செய்கிறது. யோகம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த இறைவனை மனதுக்குள்ளேயே பார்க்கக்கூடிய நிலை. ஞானம் என்பது இறைவனின் உண்மையான அந்த அறியக்கூடிய அறிவு தான் ஞானம் என்பது. இறைவன் உண்மையில உருவம் இல்லாத, இந்த நம்ம சித்தாந்தப்படி 36 தத்துவங்களையும் தாண்டி இருக்கக்கூடிய பெருமான். முதல்ல உருவ வழிபாட்டின் மூலம் உடல் சேவை செய்து அதை சரியை விளையாட்டு என்று அடிப்படையில் நம்ம சொல்லப்படுது. இதை நம்ம அப்பர் பெருமான் சொல்லுவார். நித்தலும் எம் பிரானுக்கு கோயில் பூக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுகும் இட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி சங்கரா சயசய போற்றி போற்றி என்று வழிபடணும்னு அப்பர் பெருமான் காமிக்கிறார். இப்படி சரியை நிலையில நிற்கும் பொழுது நம்மளுக்கு அடுத்த நிலையான கிரியை நிலையில நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் அந்த செயல்பாடு. அப்புறம் நம்ம ஞான நிலைக்கு போய் அதுக்கடுத்து அந்த யோக நிலைக்கு போய் அதுக்கடுத்து ஞான நிலையை நம்ம அடைவோம்.